Alice in Wonderland, class number 33. General English test batch இருக்குதுங்க 500 தான் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 யூனிட் 1ல பார்த்துட்டு இருக்கீங்க சப்ளிமெண்ட் ரீடர் அவங்க பார்க்கலாம். ஆலிஸ் இன் ஒண்டர்லாண்டே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும், அந்த படம் தான் ஞாபகம் வரும் ரைட்டிங்களா. டிஸ்னியில் வந்து இப்போ நிறைய படம் ரிலீஸ் ஆகிருக்கும், அதை பார்த்துருக்கீங்க. Alice was beginning to get very tired of sitting by her sister on the bank and was having nothing to do. Once or twice she had peeped into the book her sister was reading, but it had no pictures or conversations in it. And what is the use of a book, thought Alice, without pictures or conversation? So she was considering in her own mind, as well as she could, for the hot day made her feel very sleepy and stupid, whether the pleasure of making a daisy chain would be worth the trouble of getting up and picking the daisies, when suddenly a white rabbit with pink eyes ran close by her. ஆலிஸ் என்ற பொண்ணு என்ன பண்ணுறது தெரியுமா, அவங்க அக்கா கூட வந்து உட்காந்துருக்குறா, அவங்க சிஸ்டர் கூட. அவங்க சிஸ்டர் வந்து ஒரு புக்கு படிச்சுட்ருக்காங்க, இவளையே டிட்டி பார்க்குறா. அதில் பார்த்தா அவங்க அக்கா படிக்கிறதுல ஒரு பிக்சர் இல்லை, ஒரு கன்வர்சேஷன் இல்லை. இவளுக்கு வந்து அதை பார்த்தாலே போர் அடிக்குது, ஓகேங்களா. அந்த நேரம் பார்த்தீங்கன்னாக்கா மைண்டு ஃபுல்லாக வந்து ரொம்ப கோவமாக தான் இருக்குது. என்ன அது தூக்கமாக இருக்குது, இது என்ன முட்டாள்தனமாக இருக்குது, இது யாராச்சும் போய் படிப்பாங்களே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஸோ அங்கேருந்து அந்தாண்ட ஏஞ்சி வரான். அந்த நேரம் பார்த்தா ஒரு ஒயிட் ரேபிட் வருதான், பிங்க் கலரில் ஐஸ் இருக்குது அது, ஓகேங்களா. பிங்க் கலரில் இருக்குது கண்ணு, ஓகேங்களா. அது கிட்ட ஓடுறான், அதுவும் ஓட ஆரம்பிக்குது. இந்த ரேபிட் புல்ட் ஏ வாட்ச் அவுட் ஆஃப் ஹிஸ் பாக்கெட் டு செக் த டைம். அந்த ரேபிட் அது பாக்கெட்டில் அந்த வாட்ச் எடுத்து டைம் செக் பண்ணான். ஹி ஷூக் ஹிஸ் ஹெட் தென் டிசப்பேட் டவுன் ஏ ரேபிட்ஸ் ஹோல். அது வந்து தலையாட்டுது. டப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரேபிட் ஹோல்குள்ளே போச்சு. ஐ மஸ்ட் ஃபைண்ட் அவுட் ஒய் ஹீ இஸ் இன் சச் எ ஹரி, கிரைட் ஆலிஸ். ஆலிஸ் வந்து யோசிக்கிறான், ஐ மீன் அழுதுட்டுருக்கா. ஆக்சுவலாக எனக்கு அது ஏன் இவ்வளோ வேகமாக போயிடுச்சு அப்படின்ட்டு. Filled with curiosity, she ran to the rabbit's hole and peeped through the entrance. ஓகேங்களா. இவளுக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும்ல, ஏன் ஒரு 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 ஆர்வம் இருக்குல்ல, என்ன நடக்குது, ஏன் அது வந்து அந்த ஹோல் பிடிச்சா அந்த ரேபிட் ஹோலில் போய் எட்டி பார்க்குறா, அந்த என்ட்ரன்ஸில் பார்க்குறா. த ஹோல் ட்ராப் சடன்லி அண்ட் ஆலிஸ் ஃபெல். அந்த ஹோல் வந்து டப்புன்னு உள்ளே போயிடுது, இவ வந்து அந்த பள்ளத்துக்குள்ளே விழுந்துட்டா, ஓகேங்களா. ஷீ ஃபெல் ஃபார் எ லாங் டைம் வென் சடன்லி ஷீ கேம் அப்பான் எ லிட்டில் 3-legged table all made of solid glass. There was nothing on it except a tiny golden key. அந்த இதில் விழுந்தால ரொம்ப நேரமாக விழுந்துட்டே இருந்திருக்கா. விழுந்தது பார்த்தீங்கன்னாக்கா 3 கால் இருக்கிற டேபிள் இருக்குது, சாலிட் கிளாஸாக ஒன்று இருக்குதான். அந்த கிளாஸ்க்கு மேலே ஒரு கோல்டன் கீ இருக்குது சின்னதாக. when she looked around again, சுற்றி பார்க்குறா. she came upon a low curtain she had not noticed before, and behind it was a little door about 15 inches high. அங்கே ஒரு டோர் இருக்குது, 15 inches ஹையாக இருக்குதான். ஷி ட்ரைஸ் த லிட்டில் கோல்டன் கீ இந்த லாக். அந்த இடத்துல அந்த லாக், அந்த கீ எடுத்து லாக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அண்ட் டு ஹர் கிரேட் டிலைட் இட் ஃபிட்டட். அது கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சா. ஷி ஓப்பன் த டோர் அண்ட் சா எ பியூட்டிஃபுல் கார்டன் த்ரூ இட். அது கதவை ஓப்பன் பண்ணி பார்க்குறா, கதவை ஓப்பன் ஆகிடுச்சு. அங்கே பார்த்தா ஒரு அழகான பியூட்டிஃபுல் கார்டன் இருக்கா, ஓகேங்களா. ஷி குடன்ட் ரீச் இட் ஆஸ் ஷி வாஸ் டூ பிக். அவளால் அதுக்குள்ளே போக முடியல, ஏன்னா ரொம்ப பெரியவளாக இருக்கா, ரொம்ப ஹைட்டாக இருக்கலாம். When she turned around towards the 3-legged table, ஓகேங்களா, அதாவது திரும்ப அந்த 3 கால் இருக்க டேபிள் பக்கம் திரும்புகிறா. ஆலிஸ் ஃபவுண்ட் ஏ க்ரீன் பாட்டில் தட் செட் ட்ரிங்க் மீ. அங்கே ஒரு க்ரீன் கலரில் பாட்டில் இருக்கான், அதில் வந்து ட்ரிங்க் மீன் எழுதியிருக்கான். மேஜிக்கலி அப்பீட் ஆன் இட், ஓகேங்களா. திடீர்னு மேஜிக்கலாக எழுதி வருதான். அவளுக்கு கொஞ்சம் ஒரு ஆர்வம் தூண்டுது. அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி ஆலிஸ் டுக் த பாட்டில் அண்ட் ட்ரங்க் த என்டையர் போர்ஷன். அந்த போர்ஷனை ஃபுல்லாக குடிச்சிட்டா. தென் ஷி பிகேம் டு ஷ்ரிங்க் until she was no bigger than a doll. குடித்ததுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப குட்டி ஆகிட்டாலாம், அந்த டோருக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறுறாள், ஒரு பொம்மை மாதிரி அழகா. ஷி ஓப்பன் த டோர் அண்ட் குவிக்லி ரன் த்ரூ இட். அப்புறமா அந்த கதை திறந்து அங்கேருந்து வேகமாக வெளில ஓடுறா. வாட் இஸ் ஸ்ப்ளெண்டட் கார்டன், இவ்வளோ அழகாக இருக்குது இந்த கார்டன். ஷி எக்ஸ்பிளைன்ட், ஓகேங்களா. ஒய் ஐ எம் நோ பிக்கர் தென் தி இன்செக்ட்ஸ் தட் க்ரௌல் ஆன் தீஸ் ஃப்ளவர்ஸ், பட் த எக்ஸைட்மெண்ட் சூன் ஓர் ஆஃப். ஆலிஸ் grew bored with her tiny size. I want to be big again, she shouted. Her shouts startled the white rabbit, who ran past her again. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவன் ரொம்ப குட்டியாக இருக்க பற்றி அவளுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. நான் திரும்ப பெருசாக அவனு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கிறான். அந்த நேரம் பார்த்து அந்த ஒயிட் ரேபிட் வந்துடுது, ஓகேங்களா. மிஸ்டேக்கிங் ஹர் ஆஃப் ஹிஸ் மெய்ட், ஹி ஆர்டர்ட், கோ டு மை காட்டேஜ் அண்ட் ஃபெச் மை க்ளவுஸ் அண்ட் ஃபேன். ஆலிஸ் வாஸ் கன்ஃபியூஸ்ட் பை தி ரேபிட்ஸ் பிஹேவியர். மேபி ஐ வில் ஃபைண்ட் சம்திங் அட் தி காட்டேஜ் டு ஹெல்ப் மீ ஃபைண்ட் மை வே அவுட், ஷி செட் ஹோப்ஃபுல்லி. ஓகேங்களா. ரேபிட்டோட பிஹேவியர் பிடிக்காமல் இருக்குதான், ஓகேங்களா.
ஆக்சுவலாக அந்த கார்டனுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற இன்செக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவளோட பெருசாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இவளுக்கு கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. கடுப்பானதுக்கப்புறம் அவளுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் திரும்ப பெருசாகனு சொல்லிட்டு கத்துறா. அப்புறம் அந்த ரேபிட்டோட பிஹேவியரால் இவளுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிருப்பா. ஸோ அப்புறம் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா காட்டேஜுக்குள்ளே போயிட்டு இவளுக்கு வந்து கொஞ்சம் ஹோப் கிடைக்கும், திரும்ப ஒரு நார்மலாக சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை கிடைக்கும்னு பார்க்குறாங்க. As she was going out, she saw a piece of chocolate cake that was kept on a table by the doorway. ஓகேங்களா, திரும்ப அந்த பக்கம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சாக்லேட் கேக் இருக்குது, ஒரு டேபிள் மேலே இருக்குது, டோர் பக்கத்தில் போகும்போது. நெக்ஸ்ட் டு த கேக் வாஸ் இன் நோட் தட் ரீட் ஈட் மீ. அங்கே ஒரு கேக் இருக்குது, அந்த கேக்கில் வந்து ஈட் மீன்னு எழுதிருக்கு. ஐ எம் ஸோ ஹங்க்ரி, ஆலிஸ் செட் as she ate the cake. Suddenly she felt strange and released. Oh no, I have grown larger than this house, she cried. அந்த வீடை விட ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டாலும் அந்த கேக்கை சாப்பிட்டோம், ஹைட்டாலாம். Get out of my way, you are blocking the door, shouted the white rabbit. அந்த white rabbit வந்து சொல்லுதான், வழி விடு, கதவு மறைச்சிட்டு கிடையாது. Alice managed to pick up his fan. Immediately she began to shrink. ஓகேங்களா, திரும்ப அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திரும்ப கொஞ்சம் குட்டி ஆரம்பிச்சிட்டா. பட் லிட்டில் did she know it was a magical fan which made her small again. அந்த ஃபேன் வந்து ஒரு மேஜிக்கல் ஃபேனா, இவள் வந்து திரும்ப கொஞ்சம் ஸ்மால் ஆக்கிடுச்சான். Oh no, I will never get back to the right size. She went looking for help. ஐயோ, திரும்ப நான் என்னோட கரெக்டான சைஸ்க்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஹெல்ப் கேட்கறதுக்காக போயிட்டுருக்கா. Soon she saw a green caterpillar dressed in a pink jacket. அது பாருங்க, இருக்கு பாருங்க, ஓகேங்களா, அதுக்கிட்ட போகுது. He was sitting on the top of a large mushroom smoking a bubble pipe. One side makes you big and other side makes you small, he said. அதாவது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பெருசாக்கும், ஒரு பக்கம் ஒன்று சின்னதாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஆலிஸ் பிஃபோர் ஸ்லிதரிங் வே ஒன் சைட் ஆஃப் வாட் ஆலிஸ் கால்டு ஆஃப்டர் ஹிம் த மஷ்ரூம் செல்லி. ஹி ஆன்சர்ட். ஆலிஸ் ate a piece of the mushroom. Thank goodness I am growing, she cried. But which way do I go? அப்போ ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்ல சாப்பிட்டதுக்கு கொஞ்சம் பெருசாகிட்டா. அப்புறம் இப்போ என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இப்போ நான் எந்த பக்கத்தில் வெளியே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஓகேங்களா, that path leads to the Mad Hatter, the other way leads to Lee March Hare. ஓகேங்களா, said a voice. ஒன்று வந்து மேட் ஹேட்டர் வழியாக போகிறது, இன்னும் வந்து லே மார்ச் வழியாக போகிறது. ஆலிஸ் turned to find a smiling Cheshire cat in a tree. I will see you later at the Queen's Croquet game, he said before disappearing. ஓகேங்களா, அங்கே ஒரு கேட் இருக்குது, அது வந்து மறையிற பூனை. அது வந்து நான் ஒன்று குயினோட அந்த இடத்துல ஒன்று பார்க்குறேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. There was a table set out under a tree in front of the house. ஓகேங்களா, அங்கே வந்து ஒரு டேபிள் இருக்குது ஒரு மரத்துக்கு முன்னாடி, அந்த வீட்டுக்கு முன்னாடி. ஓகேங்களா, அந்த மார்ச் ஹேர் அண்ட் த ஹேட்டர் வேர் ஹேவிங் டீ அட் இட். ஓகேங்களா, அங்கே ரெண்டு பேர் இருக்காங்க, மார்ச் ஹேர் ஹேட்டர் இருக்காங்க, டீ குடிச்சிட்ருக்காங்க. A dormouse was sitting between them, fast asleep, and the other two were using it as a cushion, resting their elbows on it and taking over its head. Very uncomfortable for the dormouse, thought Alice. Once as it's asleep, I suppose it doesn't mind. The table was a large one, but the three were all crowded together at one corner of it. No room, no room, they cried out when they saw Alice coming. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மார்ச் ஹேர் இருக்காங்க, ஹேட்டர் இருக்காங்க, அவங்க ரொம்ப டீ குடிச்சிருக்காங்க. அவங்க நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா டோர்மோஸ் வந்து உட்காந்துருக்குது. ஓகேங்களா, கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்னாக்கா சீக்கிரமாக தூங்கிடுது. அதர் டூ ஆர் யூஸிங் இட் இஸ் எ குஷன். அது வந்து குஷனாக வச்சுக்கிட்டு இவங்க வந்து குஷன் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ரெஸ்டிங் தேர் எல்போஸ் ஆன் இட். ஓகேங்களா, அவங்க எல்போ கை வச்சுட்டு அதை வந்து தூங்கி பார்க்குறாங்க. ஓகேங்களா, அண்ட் டேக்கிங் ஓவர் இட்ஸ் ஹெட். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டோர் மவுஸ்க்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு இருக்காங்க ஆலிஸ் வந்து நினைக்கிறேன். ஓகேங்களா, ஒன்லி ஆஸ் இட் இஸ் ஆஸ்லீப் ஐ சப்போஸ் இட் டசன்ட் மைண்ட். அது வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தா அது பெருசாக எடுத்துக்காது. த டேபிள் வாஸ் ஏ லார்ஜ். இந்த டேபிள் வந்து ரொம்ப பெரிய டேபிள் தான். பட் தேர் ஆர் த்ரீ வேர் ஆல் க்ரௌடட் டுகெதர் அட் ஒன் கார்னர் ஆஃப் இட். ஆனால் அந்த 3 பேர் ஒரே கார்னரில் போய் உட்காந்துக்கிறாங்க. நோ ரூம் தே க்ரைட் அவுட். இடமே இல்லைன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. வென் தே சா ஆலிஸ் கம்மிங். ஆலிஸை பார்த்தா இடமே சொல்ல அவ்வளோ இடம் இருக்குது. ஓகேங்களா, இவ சொல்கிறது தேர்ஸ் பிளென்டி ஆஃப் ரூம் செட் ஆலிஸ் இன்டிக்னென்ட்லி. இவ்வளோ இடம் இருக்குது, என்ன நீங்கள் சொல்கிறீங்க? ஷீ sat down in a large armchair at one end of the table. இது வந்து ஒரு லார்ஜ் ஆர்ம்சேர், அந்த சேர் இருக்குது, அதில் போய்ட்டு உட்காடுறான். ஓகேங்களா, ஹேவ் சம் வைன் த மார்ச் கேர் செட் இன் என் என்கரேஜிங் டோன். மார்ச் கேர் கொஞ்சம் வைன் குடிங்க அப்படின்றாரு. ஆலிஸ் லுக்ட் ஆல் அரவுண்ட் தி டேபிள். ஆலிஸ் ஃபுல்லாக அந்த டேபிள் ஃபுல்லாக பார்க்குற சுற்றி முற்றி. பட் தெர் வாஸ் நத்திங் ஆன் இட். ஆனால் அங்கே வைனே இல்லை. அதை பார்த்துட்டு சொல்கிறேன், என்ன இருக்குது, எதை குடிக்கிறது ஆன் இட் பட் டீ. அந்த டீ இருக்குது. ஐ டென்ட் சி எனி வைன், ஷீ ரிமார்க்ட். சொல்கிறேன், நான் எங்கேயும் வைனை பார்க்கவே இல்லை அப்படின்றேன். தேர் இஸ்ன்ட் எனி செட் த மார்ச் கேர். எங்கேயும் இல்லையா அப்படின்றது. Then it wasn't very civil of you to offer it, said Alice angrily. ஆமாம், இப்படி தான் நீங்கள் ஆஃபர் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா.
ஓகேங்களா. இட் வாசன்ட் வெரி சிவில் ஆஃப் யூ டு சிட் டவுன் வித்தவுட் பீயிங் இன்வைட்டட் செட் த மார்ஸ்கர். மார்ஸ்கர் சொல்கிறா, ஓ நீ பண்ணது மட்டும் சரியா, நாங்கள் உங்களை இன்வைட்டே பண்ண நீ பாட்டு வந்து உட்காந்துல்ல அப்படின்றாரு. ஐ டோன்ட் நோ இட் வாஸ் யுவர் டேபிள். எனக்கு ஒன்றும் தெரியாது இது ஒன்றும் உங்களோட டேபிள்ட்டு. இட்ஸ் லைட் ஃபார் எ கிரேட் மெனி மோர் தேன் 3. இது வந்து நல்லா பெருசாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே நிறைய பேர் 3 பேருக்கு மேலே உட்காரலாமே, இருந்தால் நான் உட்காந்தேன். யூ மே ஸ்டே இஃப் யூ ஆன்சர் மை ரிடில் ஷவுட்டட் த மேட் ஹேட்டர். ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் இருக்கோம்னாக்கா நான் வந்து ஒரு ரெடில் சொல்லுவேன், அதுக்கு நீ சொன்னால் தான் இங்கே இருக்கலாம் அப்படின்றாரு, சத்தமாக சொல்கிறாரு. ஒய் இஸ் ஏ ரேவன் லைக் ஏ ரைட்டிங் டெஸ்க்? ஆலிஸ் ஃபெல்ட் dreadfully puzzled. The hatter's riddle seemed to have no sort of meaning in it. அவர் riddle கேட்டிருக்காரு, அதில் வந்து மீனிங்கே இல்லாத மாதிரி இருக்குது. ஓகேங்களா. Yet it was certainly English. I don't quite understand you, she said as politely as she could. அவர் சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு பொலைட்டாக அமைதியே சொல்கிறேன். Have you guessed the riddle yet? The hatter said. இந்த riddle என்ன கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்றது. No, I give up, Alice riddle. Alice சொல்ல, இல்லை நான் கிவ் அப் பண்ணிக்கிறேன், எனக்கு தெரில அப்படின்றான். What's the answer? I haven't the slightest idea, said the hatter. ஓகேங்களா. இவன் என்ன கேட்குற ஆன்சர்னு கேட்டாக்க எனக்கு கொஞ்சம் கூட ஐடியா இல்லை அப்படின்றது. said the hatter. hatter சொல்கிறான். No, I said the marchier. மார்ச்சியர்னு சொல்கிறேன், எனக்கும் ஐடியாலாம் இல்லை. Alice said wearily. I think you might do something better with that time, she said. இந்த நேரத்துக்கு நீ வேறு உப்டேச்சை பண்ணிருக்கலாம். Then waste it in asking riddles that have no answers. ஒரு ரிடிலுக்கு ஆன்சரே இல்லாத நீ கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணிருக்க. And she continued her work. அப்புறம் நடக்க ஆரம்பிச்சிட்டாலாம். ஓகேங்களா. Suddenly she found herself in the middle of a field where the Queen of Hearts was playing croquet. ஓகேங்களா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே நடந்து போயிட்டுருக்குமா அங்கே குயின் வந்து விளாண்டுருக்காங்களாம். ஓகேங்களா. Her gods and gardeners were shaped like gods. அவங்களுடைய கார்ட்ஸாக இருக்கட்டும், அந்த கார்டனர்ஸ் அங்கே வேலை செய்கிறவங்க எல்லோரும் மீது கார்டு மாதிரி இருக்காங்க. இப்போ நம்ம பிளேயிங் கார்ட்ஸ் இருக்குல்ல, அந்த கிங் ஜாக் குயின்லாலோட அது மாதிரி இருக்காங்க எல்லோரும் கார்டு மாதிரி. ஒன் கார்டனர் ஹேட் பிளான்டட் ஒயிட் ரோசஸ் பை மிஸ்டேக் அண்ட் தென் பெயிண்டட் தெம் ரெட். அதாவது ஒரு ஒயிட் ரோஸை வச்சுட்டாங்க, அப்புறம் இவங்க வந்து அது ரெட் கலரில் மாற்றிட்டு இருக்காங்க. ஆஃப் வித் தேர் ஹெட்ஸ். ஓகேங்களா. ஸ்ட்ரைக் டு தி குயின், ஐ ஹேட் ஒயிட் ரோசஸ். குயின் சொல்கிறாங்க, எனக்கு ஒயிட் ரோசஸ் பிடிக்காது அப்படின்றாங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா தென் ஷி நோட்டிஸ் ஆலிஸ் அண்ட் ஆஸ்க்டு ஹர். ஓகே, குயின் வந்து ஆலிஸை பார்க்குறாங்க, அவளை பார்த்து கேட்குறாங்க, ஹவ் யூ எவர் பிளேட் கிரிக்கெட்? நீ கிரிக்கெட் எப்போச்சும் விளாண்டுருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆலிஸ் சொல்கிறேன், எஸ் நான் விளாண்டுருக்கேன் அப்படின்ற. பட் ஐ ஹவ் நெவர் யூஸ்ட் ஏ ஃப்ளமிங்கோ ஆர் ஏ ஹெட்ஜ்காக். நான் ஃப்ளமிங்கோ ஹெட்ஜ்காக் நான் யூஸ் பண்ணதில்லை அப்படின்றா. ப்ளே வித் மீ ஆர்டர் த குயின். குயின் வந்து ஒரு ஆர்டர் பண்ணுறாங்க, நீ என் கூட விளையாடு அப்படின்றாங்க. அண்ட் லெட் மீ வின் அண்ட் ஐ வில் ஹாவ் யுவர் ஹெட். Alice tried her best to play well, but she had trouble with her flamingo. Off with her head, cried the queen. Just then a trumpet sounded in the distance calling court to session. ஆக்சுவலாக குயின் வந்து விளையாட சொல்கிறாங்கல்ல, அண்ட் லெட் மீ வின், என்னை வந்து நீ ஜெயிக்க வைக்கணும், அப்படி இல்லைக்கும் ஹெட்டை வந்து எடுத்துருவான், தலையை எடுத்துரும் அப்படின்றாங்க. ஓகேங்களா. ஆலிஸ் வந்து நல்லா தான் விளையாடுறா, ஆனால் அந்த ஃப்ளமிங்கோ கூட விளையாடுறது ரொம்ப கஷ்டப்படுறா. ஓகேங்களா. ஸோ குயின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அழுகுறாங்க. ஓகேங்களா. ட்ரம்பட் சவுண்ட் இன் டிஸ்டன்ஸ் காலிங் கோர்ட் செஷன் போக ஆரம்பிக்கிறாங்க. எவ்ரி ஒன் ரைஸ் டு தி கோர்ட் ரூம் கலர் வராங்க. கோர்ட் இஸ் நவ் இன் செஷன் அனௌன்ஸ் தி ஒயிட் ரேபிட்னு சொல்லுது. ஓகேங்களா. வெல் ஆலிஸ் ப்ளீஸ் கம் டு தி ஸ்டாண்ட். ஆலிஸ் ஸ்டாண்டுக்கு வாங்க அப்படின்றாங்க. ஆலிஸ் டுக் தி ஸ்டாண்ட். ஆலிஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டா. அண்ட் லுக் அட் த ஜூரி பாக்ஸ். ஜூரியை பார்க்குற. ஜூரினாக்கா அங்கே இருக்கிறவங்க அந்த ஜட்ஜஸ். ஓகேங்களா. வேர் த மார்ச்கேர் அண்ட் த மேட் ஹேட்டர் வேர் மேக்கிங் நாய்ஸ். அங்கே இருந்த மார்ச்கேரும் மேட் ஹேட்டரும் வந்து சத்தம் போட்டுட்ருக்காங்க. த டோர் மவுஸ் லெஃப்ட் அண்டு செஷயர் கேட் ஸ்மைல்ட் அட் ஹர். டோர் மவுஸ் வந்து தூங்கிட்டு இருக்கு. ஓகேங்களா. இந்த கேட் வந்து இவ்வளோ பார்த்து சிரிக்குது. வாட்ஸ் கோயிங் ஆன் ஆஸ்க்டு ஆலிஸ். வந்து ஆலிஸ் கேட்குறேன், இங்கே என்ன தான் நடக்குதுன்னு கேட்குறேன். யூ ஆர் கில்ட்டி ஆஃப் ஸ்டீலிங் த டெலிஷியஸ் ஹாட் ஷேப்டு டாட்ஸ் அக்யூஸ் த குயின். குயின் வந்து உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு இருக்காங்க. நீ வந்து டெலிஷியஸ் ஹாட் ஷேப் டாட்ஸ் வந்து திருட்டியான். அண்ட் நவ் யூ மஸ்ட் பி பனிஷ்டு. இப்போ நீங்கள் வந்து பனிஷ் பண்ண போகிறாங்க. ஆஃப் வித் ஹர் ஹெட். வந்து தலையை வெட்ட போகிறாங்க. ஆஃப் வித் ஹர் ஹெட். எழுது த குயின். அவள் தலையை வெட்டுங்கன்னு சொல்கிறாங்க. ஹவு சில்லி ரிப்ளைட் ஆலிஸ். ஐ டிட் நாட் ஹாவ் தி ஸ்லைட்டஸ்ட் ஐடியா வாட் யூ ஆர் டாக்கிங் அபவுட். ஐ வாஸ் ஒன்லி பிளேயிங் கிரிக்கெட் அப்படின்ற. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பேசிட்டீங்கன்னா எனக்கு ஒன்றுமே தெரில, நான் வந்து கிரிக்கெட் தானே விளாண்டுருந்தேன் அப்படின்ற. ஆலிஸ் ஃபெல்ட் சம் ஒன் டச் ஹர் ஷோல்டர். ஆலிஸ் வந்து அவள் ஷோல்டர் எடுத்து வர்ற மாதிரி தோணுது. அப்போ தான் வேக் அப், யூ ஹேவ் பின் ஸ்லீப்பிங் ஃபார் டூ லாங்.
செட் ஹர் சிஸ்டர் சாஃப்ட்லி. அவள் தங்கச்சி சொல்கிறா, அக்காவோ தங்கச்சி ஓகேங்களா, சிஸ்டர் சொல்கிறாங்க, ஏய் எந்திரி எந்திரி, என்ன பண்ணிட்டுருக்குற நீ அப்படின்றாங்க. ரொம்ப நேரமாக தூங்கிட்டு இருக்கா. ஐ ஹேட் ஏ ஸ்ட்ரேஞ்ச் ட்ரீம் செட் ஆலிஸ். எனக்கு ஒரு பயங்கரமான கனவு தெரியுமா அப்படின்றா. ஷீ டோல்ட் ஹர் சிஸ்டர் அபவுட் தி ஒயிட் ரேபிட். ஒயிட் ரேபிட் பற்றி சொல்கிறா, மேட் டீ பார்ட்டி பற்றி சொல்கிறா, இந்த குயின் ஆஃப் ஹார்ட்ஸ் பற்றி சொல்கிறா, அப்புறம் அங்கே நடந்த அந்த கோச் செக்ஷனை பற்றி சொல்கிறா. பட் ஹர் சிஸ்டர் வாஸ் இன் பேயிங் அட்டென்ஷன். ஆனால் அவங்க சிஸ்டர் இது கண்டுக்கிற மாதிரி தெரியல. ஐ வர் ரீடிங் அகெயின்ஸ் மம்பிள்ட் அலிஸ். அலிஸ் சொல்கிறேன், நீ திரும்ப படிக்க போயிட்டியா. As she stretched, Alice saw a little white rabbit with a pink eyes scurry behind a tree. அப்புறம் முழிச்சு பார்த்துங்கிறது அந்தாண்ட ஒரு ட்ரீக்கு பின்னாடி அதே ஒரு ஒயிட் ரேபிட்டு பிங்க் கலர் கண்ணோட இருக்குது. ஓகேங்களா, இது ஆக்சுவலாக அந்த படமாக பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், படித்து பார்த்தா கொஞ்சம் கண்டதாக இருக்கும். ஓகேங்களா, சரி வேறு முக்கியமாக இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, வேறு முக்கியமாக இருக்கா. ஐசிடி கார்னர், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் நம்ம லாஸ்ட் டோன் கிராவர் பற்றி பார்ப்போம், கார்வர் பற்றி. பை ஃப்ரம் பெஸ்ட்.